கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாகமத்தில் உள்ளதான ஒரு பெண்மணியை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோன்னு சொன்னால், மோசேயின் சகோதரியாகிய மிரியாம் என்கிறதான ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன், அந்த நாட்களில் பார்வோன் மன்னன் விடுகிறதான ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால், பிறக்கிற ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த மோசே பிறக்கும் பொழுதே அழகுள்ளவராக இருந்ததுனால, அவரை கொலை செய்ய அவங்க மனதில்லாது இருந்ததுனால 3 மாதம் ஒளித்து வைக்கிறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறமாய் அந்த குழந்தையை அவங்க மறைத்து வைக்க கூடாததுனால ஒரு நாணற்பெட்டியை செய்து அதில் அந்த குழந்தையை வைத்து நதியோரத்தில் விட்டுறாங்க. அங்கே பார்வோனின் குமாரத்தை குளித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு நாணற்பெட்டி வருகிறதை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த மிரியாம் என்ன பண்ணுறாங்க, தூரத்திலே அதற்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதை திறந்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தை சிரித்ததாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அதை பார்த்த உடனே அவங்க கையில் எடுத்த உடனே இந்த மிரியாம் ஓடி போய் என்ன சொல்கிறாங்க பாருங்கள்: அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தால். 7வது வசனம் அப்படியே சொல்லுகிறது: அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பாருங்க, சின்ன பிள்ளையா இருந்தாலும் தேவன் அதுக்கு சமயோஜித புத்தியை அவங்க தந்திருந்தாங்க. அதே மாதிரி தன் தாயவே அழைத்து கொண்டு போய் அவங்க பார்வோனுடைய குமாரத்தை சொல்லுவாங்க. சரி, அழைத்து கொண்டு வான்னு சொன்னோன்னா அவங்க தாயவே அழைத்து கொண்டு அந்த அவனுடைய சகோதரனாகிய மோசையை வளர்க்கும்படி தேவன் அவளுக்கு நல்ல ஞானத்தை தந்திருந்தார், நல்ல சமயோஜித புத்தியை அவள் தேவன் தந்திருந்தார். அடுத்ததாக ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 4, 7, 8 நம்ம வாசித்தோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 20, 21 இப்படியா சொல்லுகிறது: ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின் புறப்பட்டு போனார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல அவங்க செங்கடலை பிளந்து அவங்க அந்த பக்கமாய் கடந்து போகும் பொழுது அந்த பார்வோனுக்கு எல்லாம் தப்பி எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழிநடத்தி அவங்க கடந்து போகும் பொழுது மிரியாம் தன் கரங்களிலே தம்புரை எடுத்துக்கொண்டு அவள் நல்ல ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீராங்கனையாய் தேவன் அவளை பயன்படுத்தினார். அவளோட ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தாங்க. முதலாவது அவள் நல்ல சமயோஜித புத்தியை தேவன் தந்திருந்தார். 2வது அவள் நல்ல ஒரு ஆராதனை வீராங்கனையாய் அவள் காணப்பட்டாள். அடுத்ததாக ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1 - 15 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவளுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. மோசே எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினது நிமித்தமாய் ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. 2வது வசனம்: கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு முதலாவது அவர் சமயோஜித புத்தியை தந்திருந்தார். 2வது ஒரு ஆராதனை வீராங்கனையாய் அவள் காணப்பட்டான். 3வது தன் சகோதரன் தேவன் பயன்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் ஒரு ஊழியக்காரர் இருந்தாலும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து பேசுகிறவர்களாய் காணப்படுறான். அப்போ அவன் சொல்றான், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசுவாரு, என்னை கொண்டு அவர் பேச மாட்டாரான்னு சொல்றாங்க. அதை கர்த்தர் கேட்டார்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவரே மோசையை சொல்லுவாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் சொல்லுவாங்க. ஆண்டவரே மோசேக்கு சாட்சி கொடுப்பாங்க. இப்படி அவளுக்கு விரோதமாய் பேசினது நிமித்தமாய் அந்த மிரியாமுக்கு வெண்குஷ்டம் வந்ததாய் நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுமையும் நீங்கள் வாசித்து பாருங்க. என்னாகமும்
12ஆம் அதிகாரம் 1-15 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் இப்படியா சொல்ல, அவளுக்கு வெண் குஷ்டம் வந்தது. அப்போ அவள் குஷ்டரோகியாய் அவள் காணப்படுவான். ஆரோனும் மோசையும் அவளுக்காக ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்புனது உண்டான அவள் 7 நாள் அவள் எப்படி தன் தகப்பனோட முகத்தில் முழிக்காமல் மறைந்திருப்பாள், அது மாதிரி அவள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுவாங்க. பார்த்தீங்களா பிரியமானவர்களே, நம்மளும் நமக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியத்தை ஆகிலும், ஊழியக்காரருக்கு விரோதமாய், தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் எந்த காரியத்தை நம்ம பேசாதபடி கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து, அவர் வேத வசனத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளையும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்க. நல்ல சமயோஜித புத்தியை கொடுத்திருந்தார். ஆராதனை வீராங்கனையாக இருந்த அந்த எத்தியோப்பிய ஸ்திரீயின் நிமித்தமாய் அவள் மோசேக்கு விரோதமாய் எழும்பி இப்படி கலகம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயாய் மாறிப்போனாள். அடுத்ததாக ஒரு வசனம், என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். பாருங்க, பரம கானானை சுதந்தரிக்க அதுக்கு அவ கண் கூட அவ பார்க்கல. அந்த இடத்துலயே, அந்த சீன் வனாந்தரத்திலேயே ஜனங்கள் காதேசில் தங்கி இருக்கும் போதே மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவள் பாருங்க, பரம கானானை நோக்கி எல்லாரும் போகிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பாக்கியத்தை அவள் சுதந்திரித்து கொள்ளலை. ஏன்னா அவள் ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பின தீர்க்கதரிசி தன் சகோதரனாகிய மோசேக்கு விரோதமாகவே அவள் எழும்புகிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். நல்ல ஆண்டவர் ஞானத்தையும் புத்தியும் அவளுக்கு தந்திருந்தார். சிறிய வயதிலேயே தன் சகோதரனை பிரிய மனமில்லாமல் அந்த தாயிடத்திலேயே கொண்டு வந்து வளர்த்தும்படி அவள் ஒரு நல்ல சமயோஜித புத்தியை தேவன் தந்திருந்தார். 2வது ஒரு காரியம், நல்ல ஸ்திரீகளோடு சேர்ந்து தேவனை ஆராதித்து துதிக்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தா. 3வது பார்த்தீங்கன்னா, அந்த எத்தியோப்பிய ஸ்திரீயின் நிமித்தமாய் அவள் முறுமுறுக்கிறா. மோசேக்கு விரோதமாய் மோசையை கொண்டு மாத்திரம் ஆண்டவர் பேசுவார், எங்களை கொண்டு பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவள் முறுமுறுக்கிற ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறார். அதை கர்த்தர் கேட்டார்னு சொல்லப்படும். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரருக்கு விரோதமாய் மற்ற எந்த காரியத்தின் ஆகிலும் நம்ம முறுமுறுக்கிறத ஊழியக்காரர் வேணா நம்ம கேட்காம இருக்கலாம். ஊழியக்காரர் கண்களுக்கு மறைவாய் நம்ம என்ன காரியத்தை கூட செய்யலாம். ஆனால் கர்த்தர் அதை கவனித்து கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு யாருக்கு விரோதமாய் நம்ம முறுமுறுக்காதபடி, எந்த கசப்பும் வைராக்கியமும் கொண்டு இராதபடி தேவனுக்கு மாத்திரமே நம்ம பயந்து இருக்கும் பொழுது பரம கானானை இன்னைக்கு நம்மளும் சுதந்திரத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். இல்லை என்று சொன்னால் மிரியாமுக்கு நேரிட்டதை மாதிரி நிச்சயமா பாருங்க, அவளுக்கு வெண்குஷ்டம் வந்தது. பின்னாடி அவள் போய் இந்த சீன் வனாந்தரத்திலே ஜனங்கள் காதேசில் தங்கி இருக்கும் பொழுது அவன் மரணம் அடைந்தாள்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. எதற்கெல்லாம் பிரயாசப்பட்டு அவங்க முன்னோக்கி கடந்து சென்றாங்களோ அதை கூட அவள் சுதந்திரித்து கொள்ளாதபடி தன் ஜீவனை அவள் அந்த இடத்திலேயே அவள் முடித்து கொண்டாள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளும் அப்பேற்பட்ட காரியங்கள் ஈடுபடாதபடி கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து அவருக்கு உண்மையாய் வேத வசனத்திற்கு கீழ்ப்பணிந்து நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாகவே பரம காணனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிற கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.